ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இப்போ என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பிரைடல் ப்ளவுஸ் பார்த்துட்டு இருக்கோம். செம சூப்பர் ஒர்க்கு. ஃபர்ஸ்ட் சேம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவே ஒரு வீடியோ எடுக்கிறோம். ஸோ இந்த ப்ளவுஸ் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இது வந்து நான் வந்து ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அந்த ப்ளவுஸை பார்த்து புக்கிங் வந்தது. என்னென்னா அவங்க எனக்கு இனிஷியல் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து அவங்களுக்கு இங்கே புட்டாஸ் போட்டு ரெடி பண்ணியிருக்கு. செம சூப்பராக இருக்குது பாருங்கள். ஹேங்கிங்லாம் எப்படி சத்தம் சல் சல் சல்னு கேட்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் பட்டில் பண்ணியிருக்கோம். அவங்க பார்டர் பார்த்தீங்கன்னா செம பெருசு. பட் ஆனால் இதில் ஒர்க்கு எனக்கு நான் இதில் தான் பண்ணுவேன்னாங்க. ஸோ சூப்பராக பண்ணுங்கன்னு சொன்னோம். பேக்லேயும் அப்படியே இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து அவங்க என்னென்னா அவங்க வந்து சாரீ கொஞ்சம் இறக்கமாக கட்டுவேன். அதனால இந்த மாதிரி வேணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இது பண்ணியிருக்கு. எல்லாருக்கும் தெரியும் நான் மாம்பழ கலர் சாரியில் இந்த ப்ளவுஸ் போட்டிருந்துருப்பேன். ஸோ இந்த ப்ளவுஸுக்கு மாடல் இதே சேம் தான் கொடுத்துருக்காங்க. வீடியோவில் பார்த்துட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த டிசைன் சூப்பராக இருக்குது, நீங்கள் போட்டிருந்தீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம போடுற டிசைன்ஸையும் பார்த்துட்டு நிறைய பேர் போடுறாங்க. அதனால இன்னொன்று பாருங்க, இவங்களுக்கு எப்படின்னா பார்டர் வந்து பிளெயினாக தெரியணும், அதுக்கப்புறம் ஒர்க் வரணும் அப்படின்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கோம். கையில் பாருங்க எவ்வளோ அழகாக ஷேப் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சாரியில் வந்து க்ரீன் வந்ததுனால அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த சாரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேன்சி லுக். ரெண்டுமே ஒரே கஸ்டமர் தான். இது ஃபேன்சி லுக் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெடிஷ்னல் லுக் இருந்தது. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் கொடுத்துருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடைகள் போயிட்டு அலைஞ்சு திரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா சும்மா ஃபர்ஸ்டே நம்ம ஷாப்புக்கு வரக்கூடாது, அக்கா வீடியோவில் சொல்கிறது உண்மையா பொய்யா பார்த்துட்டு வரணும் அப்படின்றதுக்காக போனாங்களாம். அப்புறமா சொன்னாங்க இது உண்மைதான்க்கா, நீங்கள் சொன்னது எல்லாமே சூப்பராக பண்ணுறீங்க, ஸோ குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பான்னு சொல்லியிருக்கேன். இவங்க வந்தாங்கன்னா இவங்க கிட்ட ஒரு ரிவ்யூ கண்டிப்பாக வாங்கிக்கிறேன். இந்த புட்டாஸ்லாம் அவங்க எக்ஸ்ட்ரா கேட்டதுனால போட்டிருக்கு. ஸோ இந்த டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உள்ள வாட்டர் ஃபில்லிங்லாம் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கு. இந்த பாருங்கள், இது டிஃப்ரெண்ட்லேயும் டிஃப்ரெண்ட் ஃபேன்சி சாரிக்கானது. ஸோ நெட்டு ஸ்கின் தெரிகிற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த கடுதானா ஜர்தோஷிலாம் போட்டு செம சூப்பர் ஒர்க்னே சொல்லலாம். இது வந்து நான் பார்க்கும்போது அவ்வளோ லுக் இருக்குது. இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் இந்த டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அப்போ நிறைய ஃபுல் ஹெவி ஒர்க் போட்டதுனால இப்போ சிம்பிளாக போடணும். இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு 10 ப்ளவுஸ் ஹெவி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து கொஞ்சம் சிம்பிளாக போடலாமே அப்படின்னு தோணும். அது மாதிரி தான் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி ஷேப் கொடுத்துருக்கு. நிஜமாவே பார்க்கும்போது அம்புட்டு அழகா இருக்குங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நிறைய பேர் வந்து ஹெவி ஒர்க் பிடிக்குமா சிம்பிள் ஒர்க் பிடிக்குமான்னா அவங்க 10 ப்ளவுஸ் ஹெவி போட்டாங்க. அப்போ ஒரு சிம்பிள் ஒர்க் போட்டு பார்க்கணும் இல்லையா? அதுக்காக தான் இன்னொரு மாடல் பாருங்க. ஹார்ட் மாடல் ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு நம்ம ஷாப்பில். ஸோ செம சூப்பர்னே சொல்லலாம். சில்வர் இப்போ திரும்பவும் சில்வர் ஜரி வந்து ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. அதனால இந்த ஒர்க்கு நமக்கு செம ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குங்க. ஹார்ட் ஒர்க்கு நம்ம வீடியோவில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இதுவும் ஃபேன்சி சாரீ தான். அதே போல் பாருங்கள், நிறைய பேர் சிம்பிளாக வேணும்னு கேட்பீங்கல்ல, இவங்க கைக்கு மட்டுமே ஒர்க் கேட்டாங்க. எதனாலன்னா நான் லூஸ் ஹேர் விடுவேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால கையில் மட்டும் போட்டிருக்கு. ஸோ ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. கடுதானா ஒர்க் எல்லாம் கொடுத்து டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கு. அவங்க வந்து நிறைய சாரிக்கு வேர் பண்ண வேணும்னு சொன்னாங்க. அதுக்காக இந்த டிசைன் போட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குங்க. நான் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்ட்டு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிராஸாக ஒரு சைடு பார்க்க ஒரு பக்கம் கிராஸ் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இன்னொரு கிராஸில் இருக்குது. செம சூப்பராக இருக்குது. ஸோ இவங்க போட்டுட்டு ரிவ்யூ கொடுத்தாங்கன்னா ஃபோட்டோ அனுப்புனாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன். வித்தியாசமாக இருக்குது. இவங்க வந்து 3/4 ஸ்லீவ்ஸ் தான் வேர் பண்ணுவேன், எனக்கு வந்து நார்மல் வேணான்ட்டாங்க. இவங்க அவங்களோட கல்யாணத்துக்கு நம்ம கிட்ட தைச்சாங்க. இப்போ அவங்க பிரதர் கல்யாணத்துக்கு நம்ம கிட்ட தைக்கிறாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சும்மா இந்த நெக் லைன் பாருங்களேன் எவ்வளோ வித்தியாசமாக பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பார்க்கும் போதே அழகாக சின்னதாக பூ மாதிரி போட்டு பண்ணியிருக்கோம். எவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரீமியம் குவாலிட்டியா இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குது. அடுத்து நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்தவங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. சமையல்னு சொல்லலாம். அவங்க வந்து எனக்கு இவ்வளோதான் பட்ஜெட்டு, அதுக்குள்ளே எனக்கு காட்டுங்கன்னாங்க. ஸோ அதனால அவங்களுக்காக இது எல்லாம் பழைய பட்டு சாரிக்கு ரெடி பண்ண போகிறேன்னு சில்க் காட்டனில் ரெடி பண்ணாங்க. இது ஒரு சிம்பிள் ஒர்க்கு. அதே போல் பாருங்கள், இதுவும் க்ரீன் எல்லாத்துக்கும் காமனாக போடலாம் அப்படின்றதுக்காக இது ஒன்று.
அதுக்கப்புறம் இது வந்து நான் ஃபங்க்ஷனுக்கு போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பட்டு புடவைக்கு பண்ணியிருக்கு. இது நம்ம ஷாப்ல நல்லா சூப்பரா போய்கிட்டு இருக்கு. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஃப்ளவர் மாதிரி அழகா ஒர்க் வந்து அவங்களோட சாரீ சேம்ன்றதுனால கொஞ்சம் லைட் கலர்ல நம்ம போட்டிருக்கோம். அப்பதான் அட்ராக்ஷனா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே போல உங்களுக்கு வந்து இந்த மாடல்ஸ்லாம் பண்ணணும்னா நம்ம ஷாப்புக்கு வாங்க. இந்த டிசைன்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. நான் கமெண்ட் பண்ணுங்க மட்டும் சொல்ல மாட்டேன். காரணம் என்ன, ஆனால் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு விஷயத்துக்காக பண்ணுங்க. வர வீடியோவில் நாங்கள் ஆஃபர் கொடுக்கலான் இருக்கோம். அந்த ஆஃபருக்கு வந்து ப்ரைஸோட சொல்லவா, ப்ரைஸ் இல்லாமல் டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லவான்னு சொல்லுங்க. இதோட ஏன் இந்த காரணம் சொல்றேன்றதை இன்னொரு வீடியோவில் சொல்றேன். செம சூப்பர்னே சொல்லலாம். பாக்குறீங்களா, சும்மா சொல்லலைங்க. அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு தான் நான் ரிவ்யூ வாங்குறேன். ஸோ என்னன்றது அவங்க கிட்டே கேட்போம். சொல்லுங்க சிஸ்டர், எங்க இருந்து வரீங்க? நம்ம ஷாப் எப்படி தெரியும்? மடிப்பாக்கம்ல இருந்து வராங்க. ரேண்டமா ஸ்க்ரோல் பண்ணி இந்த மாதிரி பிரைடல் பிளவுஸ் பாக்குறப்ப ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து ஃபைண்ட் பண்ணவங்க. அதே மாதிரி நிறைய பேர் உங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துருந்தேன். பார்த்து நல்லா இருக்குன்றனால தான் இங்கே கடைக்கு வந்து கொடுத்தேன். உண்மையாலுமே சொல்கிறேங்க, இதை வாங்கி ஃபஸ்ட்டு ட்ரையல் போட்டேன். எங்களால் ஒரு குறை கூட கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. எல்லா ஒர்க்குமே ஆரி ஒர்க் டிசைன் வந்து அந்த மணிலாம் கூட ரொம்ப ஒரிஜினலா, ரொம்ப பார்க்கவே ஷைனிங்கா நல்லா இருக்கு. ஒரு மட்டமான குவாலிட்டி கிடையாது, எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்டிச்சிங் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க, குறையே கிடையாது. ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? உங்களோட ரெஸ்பான்ஸ் அது எல்லாமே பக்காவா நீங்க என்ன சொன்னீங்களோ அதை செஞ்சுட்டீங்க. இது ஆனா இவங்க ஷார்ட் பீரியட் தான் கொடுத்தீங்க. ஆமா, ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் கொடுத்தா. நான் ரெக்வெஸ்ட் பண்ணேன், நீங்க தான் தச்சு தரணும்னு சொல்லிட்டு எனக்காக ரொம்ப முன்னாடியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தச்சு கொடுத்துட்டீங்க. இவ்வளவு ஃபாஸ்டா இவ்வளவு குட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஆமா, அவங்க வந்து ரொம்ப நெருக்கின டைம். ஏன்னா அவங்க சொன்னாங்க சர்ச் பண்ண உங்க சேனல் பார்த்தோம் அப்படின்ட்டு. சரி, நம்ம சேனல் பார்த்தவங்களுக்கு பண்ணணும் இல்லையா அப்படின்ட்டு. ஸோ ஃபிட்டிங்கும் ட்ரையல் பார்த்துட்டாங்க. ரெஸ்பான்ஸ் எதுக்கு நான் சிஸ்டர்கிட்ட கேட்டேன்னா, நிறைய பேர் வந்து நாங்க பேசுறத வச்சு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குமோன்றாங்க. அதனால கஸ்டமரோட ரெஸ்பான்ஸ், இப்போ நீங்க போன் போட்டோன்னே 2 days முன்னாடி ரியூமர் கால் பண்ண சொல்லியிருப்போம். அது நாங்க அட்டன் பண்ணோம் இல்லையா. நிறைய பேர் வாட்ஸ்அப் கால் பண்ண மாட்டாங்க, நார்மல் கால் நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நான் கொடுத்துட்டேன், ரீச் ஆகலன்றாங்க. அதுக்காக தான். ஃபிட்டிங் எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபிட்டிங். நான் போட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப திரும்பவும் ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு இந்த டிசைனு. ஆமாங்க, இப்ப செக்குடு மாடல் திரும்ப வந்துருச்சு. வேற லெவல்னே சொல்லலாம். செம்மையா இருக்கு. அதுவும் இந்த ப்ளூ கலருக்கு அதுக்கும் செம்மையா இருக்கு. நிறைய பேர் வந்து பட்டு புடவையில போட முடியுமான்னு கேட்பீங்க. பாருங்க, பட்டு கிளாத்ல தான் பண்ணிருக்கோம். துணி வந்து நல்லா சூப்பரா இருந்ததுனால இதுலயே பண்ணிக்கோங்க அப்படின்னும். சோ நீங்களும் நிறைய சர்ச் பண்ணுன்னு சொல்லி மார்க்கெட்ல எப்படி இருக்கு பிரைஸ்லாம்? மத்த பிரைசஸ் கம்பேர் பண்றப்ப உங்ககிட்ட வரப்ப அங்க 3 மடங்கு இருந்தா இங்க கண்டிப்பா ஒரு 1 மடங்கு தான் இருக்கு. அது ரொம்பவே குறைச்சி நல்ல வேல்யூ. 1 மடங்கு எதுக்கு அப்படின்னா குவாலிட்டிக்காக. இப்ப இவங்க பட்டுல பண்ணிருக்காங்க, இது ரொம்ப சேவ் பண்ணணும். இந்த பிளவுஸ் அவங்க பத்திரமா வச்சிருக்கிறத பொறுத்து எத்தனை வருஷம்னாலும் போடலாம். அதுக்காக தான், வேற ஒண்ணு இல்ல. குட்டீஸ்லாம் நம்ம சேனலுக்காக வீடியோ கொடுக்க வந்துருக்காங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லு. நீ சொல்றா பாப்பா. அவங்க கொஞ்சம் ஷையா பிஹேவ் பண்றாங்க, வேற ஒண்ணு இல்ல. அந்த அம்மா வந்து கொஞ்ச நேரம் வரமாட்டேன்னாங்க கூப்பிடும் போதே. பிளவுஸ் எப்படி இருக்கு? ஆண்டி தச்ச பிளவுஸ். அக்காவா சித்திக்கா ஃபங்க்ஷனு? அக்காவுக்கு ஃபங்க்ஷனுக்கு. நீ சொல்றா எப்படிடா இருக்கு? சூப்பரா இருக்கா. அவங்க வந்து அவங்க லாங்குவேஜ்ல சூப்பரா இருக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டே சொல்றாங்க. சோ பிடிச்சிருக்கா சாமி? பிடிச்சிருக்கு. கொஞ்சம் யோசிக்கிறாங்க, ஆசையா வந்துட்டாங்க. பட் ஆனா பேசுறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க, வேற ஒண்ணு இல்ல. சோ இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்திருப்பீங்க. சோ நம்ம கஸ்டமர், இது வந்து இவங்க மனசுல இருந்து வர வார்த்தைகள் தான். நாங்க சொல்றது எதுவுமே கிடையாது. ரியலா அப்படியே வந்தாங்க, குடுக்குறீங்களா சிஸ்டர்? குடுக்குறோம் அப்படின்னு சொல்றதுதான். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து சொல்லி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம ஷாப்ல மட்டுமே எப்பயுமே உண்மையை மட்டும்தான் சொல்றோம், உண்மையை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பொய் சொல்லி சம்பாரிச்சு குறுகிய காலத்துல ஒன்றும் சாதிக்க போறதில்ல. ஸோ உண்மையும் நேர்மையும் இருந்தா ரொம்ப காலம் போலான்றது எங்களோட நம்பிக்கை, வேற ஒண்ணு இல்லை.